ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, கேஷ்யூ நட் எக்ஸ்போர்ட். நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட கேஷ்யூ நட் ஏற்றுமதி பற்றி வீடியோ பப்ளிஷ் பண்ண சொல்லியிருந்தார். கேஷ்யூ நட்டு அதுக்கு டிமாண்ட் இருக்குதா, அதில் இருக்கிற சவால்கள் என்ன, அதுக்கப்புறம் மார்ஜின் எவ்வளோ வைக்கலாம், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்டிருந்தார். நான் அதுக்காக தான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். கேஷ்யூ நட் ஏற்றுமதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சவால்கள் நிறைந்தது. ஏன்னா ஆல்ரெடி வியட்நாம், ஆஃப்ரிக்கா இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டட் ப்ராசஸர்ஸ் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பல்க் லெவலில் நிறைய மெட்ரிக் டன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தானியங்கி எந்திரங்கள் வச்சுருக்கிறதுனால அவங்க அதை யூஸ் பண்ணி குளோபல் மார்க்கெட்ஸுக்கு அதிக அளவில் கேஷ்யூ நட்ஸ் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நம்ம லேபர்ஸ் தான் நிறையா பேர் வேலை செய்கிறாங்க இந்த கேஷ்யூ அந்த ப்ராசஸிங்கில். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா லேபர் காஸ்ட்டும் அதிக அளவில் இருக்குது. தொடர்ந்து இந்தியா நம்ம நாடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஷ்யூ நட்டை நம்ம இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதிக அளவில். ஏற்றுமதியை கம்பேர் பண்ணும்போது இறக்குமதி தான் அதிக அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது ரா கேஷ்யூ நட்ஸுக்கு. அதனால் இந்தியாவிலேருந்து கேஷ்யூ நட்ஸ் ஏற்றுமதி செய்கிறது அப்படின்றது ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். அப்படியே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் கூட அதுக்கான அந்த ஒரு ப்ராஃபிட் மார்ஜினும் ரொம்ப தின்னாக தான் இருக்குது. இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லேருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கேஷ்யூ நட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான விஷயம் கிடையாது. இந்தியாவிலேருந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணிங்கன்னா, இந்தியாவிலேருந்து நீங்கள் ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேஷ்யூ நட்டே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளாக லைக் ரோஸ்டட் கேஷ்யூஸ் இந்த மாதிரி அந்த கேஷ்யூ நட்ஸை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்கிறாங்க. அதில் ஓரளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ரா கேஷ்யூ நட்ஸை நீங்கள் ஏற்றுமதி செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதில் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது. மதிப்பு கூட்டி ஏற்றுமதி நீங்கள் செய்யணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் வச்சு நீங்கள் சேல் பண்ண முடியும். உங்களுடைய சொந்த ப்ராசஸிங் யூனிட் யூஸ் பண்ணி நீங்கள் கேஷ்யூ நட்டை நீங்கள் ரா கேஷ்யூ நட்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கலாம். இல்லை நீங்களே சொந்தமாக இம்போர்ட் பண்ணி ஏதாச்சும் மதிப்பு கூட்டி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அது ஓகே. ஆனால் ரா கேஷ்யூ நட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஐடியா ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா கிடையாது. மெயினாக இந்த மார்க்கெட்டில் ஏற்றுமதி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் வியட்நாம், அதுக்கப்புறம் கோட் டி ஐவர், அதாவது மேற்கு ஆப்பிரிக்க நாடு, இந்த கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிக அளவில் மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. நம்ம தொடர்ந்து அந்த ஒரு மேனுவல் ப்ராசஸிங்லேயே இருக்கிறதுனால, லேபர்ஸ் அதிகமாக பயன்படுத்துறதுனால நமக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸும் கிடைக்காது. அதே மாதிரி நம்மளுடைய ப்ரைஸும் குளோபல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் கேஷ்யூ நட்டு அப்படின்ற இந்த ஒரு ரா கேஷ்யூ நட்ஸை ஏற்றுமதி செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை நீங்கள் விட்டுட்டு இந்த ஒரு ரா கேஷ்யூ நட்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு ரா கேஷ்யூ நட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராசஸிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிராண்டில் ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸு இன்னும் வேறு என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட அந்த ஒரு கேஷ்யூ நட்ஸ் அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதை நீங்கள் குளோபல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். என்ன தான் இந்தியாவிலேருந்து கம்மியான அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் ஏற்றுமதி ஆகிட்டு இருந்தால் கூட ஏற்றுமதி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் கம்மியான லெவலில் நடக்குது. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன், மிடில் ஈஸ்ட், இந்த நாடுகளுக்கெல்லாம் இந்தியன் கேஷ்யூஸ் ஏற்றுமதி ஆகிட்டு தான் இருக்குது. மெயினாக கேஷ்யூ நட்ஸுக்கு அந்த வேகன் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நல்ல டிமாண்டு இருக்க தான் செய்யுது. பட் குளோபல் லெவலில் அதிக அளவில் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கிறது வியட்நாம், அதுக்கப்புறம் அந்த மேற்கு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், இவங்க தான் அதிக அளவில் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நீங்கள் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா மார்ஜின் வெறும் 5%, ஏன் சம்டைம்ஸ் அதுக்கு கீழே கூட வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். தின் மார்ஜினில் தான் ஏற்றுமதி செய்ய முடியும். எந்த ஒரு ப்ராடக்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணாலும் ராவாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்கிறது அப்படின்றது என்றைக்குமே ஒரு பெனிஃபிட்டை தரக்கூடிய, ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு பல ப்ராடக்ட்ஸுக்கு. அந்த வகையில் கேஷ்யூ நட்டும் அதே மாதிரி தான். என்ன தான் நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியானது இல்லை, டின் ப்ராஃபிட் மார்ஜினில் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் லைக் கேஷ்யூ பெல்லட்ஸ், அதாவது கேஷ்யூ நட்ஸ் யூஸ் பண்ணி கேஷ்யூ பெல்லட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கேஷ்யூ நட் ஷெல் லிக்விடும்பாங்க, அது ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரோஸ்டடு கேஷ்யூஸ், அதாவது சால்ட் யூஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி கேஷ்யூஸை ப்ரிப்பேர் பண்ணி அதை உங்களுடைய ஓன் பிராண்டில் பேக்கேஜிங் பண்ணி நீங்கள் லோக்கல் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அப்ராடுக்கு ஏற்றுமதி செய்யவும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் போகும்போது, ஏற்றுமதி செய்யும்போது ரா கேஷ்யூ நட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட வேல்யூ ஆடட் கேஷ்யூ நட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக வச்சு நீங்கள் ஏற்றுமதி செய்ய முடியும். ஏற்றுமதி தொழில் நான் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போது இந்த பிளேயால் நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸில் என்னென்ன வீடியோஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஸ்டெப் 20, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் எப்படி ஏற்றுமதி தொழில், அதாவது ஒரு குட்ஸை எப்படி இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்க முடியும். இது தவிர நீங்கள் பார்க்குறீங்க நிறைய வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 70+ வீடியோஸ் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தே ஏற்றுமதி தொழில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். அதாவது பையரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி கொரியர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஏர் ஷிப்மெண்ட் பண்ணணும், எப்படி சி ஷிப்மெண்ட் பண்ணணும், எல்லா தகவல்களும் முழுமையாக நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக நான் டீச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் கற்றுக்கலாம் ஏற்றுமதி தொழில். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்.